வேர்ல்டு கப் போற பஸ்ல இந்த ரெண்டு பேருக்கு இடம் இருக்கான்னு ரோக்கோவை பத்தி கேட்டோன்னே செலக்டர்ஸ் தரப்புல சொல்லப்பட்ட பதில முதல்ல ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வர சொல்லுங்க. ஃபிட்டா இருந்து நல்லா பெர்ஃபார்மும் பண்ணா உள்ள துண்டு போட்டு 2 சீட்டு புக் பண்ணலாமான்றத அப்ப பேசணும்னு சொன்னீங்க. ஏங்க இந்த ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸையே விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க பஸ்ல உங்களுக்கு இடம் இருக்கா இல்ல ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வர போறீங்களான்றது நீங்க தான் டிசைட் பண்ணலாம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி ரெண்டு பேரையும் சொரிஞ்சு விட்டீங்க. வேற லெவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல தடிக்கு விழுந்தா செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓடிஐ பிளேயரா இருந்தார். அப்படின்ற போது நடுவில் ஒரு 2023 எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஆடிட்டு போயிடுறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு 30-40 சுத்தி இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா பழைய ரோஹித் சர்மா இல்ல, நான் 50 ஓவர் ஆட விரும்புறேன், ஒரு 150 100 போக விரும்புறேன்ற மாதிரி ஃபிட்டும் ஆயிட்டார். அப்படின்ற போது பாக்குறதுக்கு வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. எனக்கு தெரிஞ்சு பல செஞ்சுரிஸ் லோடிங்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. விராட் கோலி வெறித்தனமான கோலியா ஆனதை நம்ம நேற்று பார்த்தோம். T20 டீம்ல நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இருந்தாலும் T20 சீரிஸ் வரபோது எப்படி ஆடணும்னு பாத்துக்கோங்க சின்ன பசங்களான்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் கோவம், இந்த மாதிரி கோவத்துல அவர் ஆடினாதாங்க அவருக்கு பெஸ்ட் வருது. அது யார் மேல கோவம் என்னன்றதெல்லாம் விட்டுருங்க, பட் அந்த ஆங்கிரி யங் மேன் வேற லெவல்ல இருக்கு விராட் கோலி. நீங்க அந்த நோ லுக் ஷாட், அந்த 6 அடிச்சாரு, பார்க்கவே இல்லை மேல, அப்புறம் கடைசியில போயிட்டே அப்படின்ற மாதிரி சும்மா எட்டி பார்த்தாரு. இந்த நோ லுக் ஷாட் அந்த மாதிரிலாம் வெறித்தனமா பேட்டிங் ஆடிட்டு வெளியே வந்து அவர் டீம்மேட்ஸ் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது ரோஹித் சர்மாவை கட்டி தழுவி அவர் அடுத்தது ஒருத்தருக்கு அந்த நோ லுக் ஷாட்டை இங்க நோ லுக் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனுக்கும் கொடுத்துட்டாரு. எதையும் நீங்க பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப விராட் கோலி அந்த ரோஹித் சர்மா போலர்ஸை மட்டும் வச்சு செய்யற மாதிரி தெரியல, வேற யாரையோ வச்சு செய்யற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? கடைசி 2 ஓடிஐ சீரிஸ் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டுத்துலயுமே பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு விராட் கோலி. சிம்பிளி அன்ஸ்டாப்பபிள். முதல் 2 ஓடிஐல நான் சின்ன பையன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் கொஞ்சம் பெரிய பையனா மாறுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே 3rd ஓடிஐ வெல்த் வாங்கிட்டாரு, சூப்பர் 100. அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் இதெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கலெக்டிவா எடுத்து இந்தியா ஒரு சூப்பரான சீரீஸ் விக்டரியா பதிவு பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பயம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 86-87 பாகிஸ்தான் நம்மள ஓடியிலும் உதச்சு டெஸ்ட் சீரீஸ்லும் உழைச்சாங்க. அது மாதிரி மீண்டும் ஒரு மோசமான ரெக்கார்டு கிரியேட் ஆகுமா? அந்த காலகட்டத்தில் நிறைய மோசமான ரெக்கார்ட்ஸையும் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்தியா அப்படின்னு நம்ம நினைச்சோம். இல்ல, நாங்க வேற மாதிரின்னு கோலி, ரோஹித், ஜெய்ஸ்வால் டிசைட் பண்ணிட்டாங்க, பிரசித் அண்ட் குல்தீப் வெல்டன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் அதெல்லாம் அவங்க பிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்னோட பிளைட் தான் டேக் ஆஃப் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா இங்க பாருங்க எல்லாமே இண்டிகோ வெயிட்டிங்ல இருக்கு. நான் இண்டிகோல தான் போறேன். டேக் ஆஃப் ஆகுன்றத நம்பலாம். எனவே ஹேவ் a nice day, Sagar.